அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதேன். லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பு வைக்கலான்னு தான் பிளானு. ஆனால் உருளைக்கிழங்கு போட்டு முட்டை குழம்பு தான் சேம் மெத்தடு. ஆனால் முட்டையை அவிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு குருமானக்கா ரெடி பண்ணிவிட்டு அவிச்ச முட்டையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிளகு சீரகத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு உரப்பாக இருக்க பண்ணி அப்படி ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பா புட்டு மாவு தான் அவிச்சு வச்சுருந்தேன். அவிச்சு பழம் போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்கன்னு ரெடி பண்ணியாச்சு. ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வாங்கியிருந்தேன். பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் பையனுக்கு வந்து கட் பண்ணி இந்தப்பா சாப்பிட்டு பாருங்கன்னே ஏமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஆசைப்பட்டதே வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்து லஞ்ச்லாம் பேக் பண்ணி பிள்ளைங்க 2 பேருமே ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. அப்பா கூட பைக்கில் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்கத்தில் தான் ஒரு வேலை விஷயமா நானும் அப்போ போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். வர வழியில் இந்த இயற்கை காட்சியை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா திரும்பி பார்த்து என்ன ஃபோனில் வீடியோ எடுக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். கீழே உளுந்துராத பிடிச்சிக்கோ அது இதுன்னு வந்து நம்மளுக்கு கேர் பண்ணுறதுலேயே அக்கறையாக இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டே போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ராவல். எங்கள் அப்பா கூட பைக்கில் போகிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக போக மாட்டாங்க, பையன் நார்மலாக தான் போவாங்க. அப்பா வந்து ட்ராவல் பண்ணும்போது பேசிக்கிட்டே தான் போவாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பைக்கில் போகிறோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு பைக்கில் ஏறியே. ஏன்னா பக்கத்தத்தா இருந்தாங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. இப்போ வெளியூரில் இருக்கிறதுனால அவங்க வந்த பிறகு தான் மறுபடி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பா கூட போன அனுபவங்கள் வந்து சூப்பராக மெமரிஸாக இருந்துச்சு. வரத வழியில் வந்து பழக்கடை இருந்துச்சு. அப்பா வந்து பழம் வாங்கணும்னு வண்டியில் விட்டு இறங்குனாங்க. காய்கறி நிறையா இருந்துச்சு. சரி, காய்கறி வாங்கிக்கலாம், வெண்டைக்காய் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நான் வந்து எடுக்கிறதுக்குள்ளே அப்பா நான் உனக்கு பார்த்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே காய்கறி வாங்குறதா இருந்துச்சுன்னா அம்மா அப்பா 2 பேர் தான் வாங்கி தருவாங்க. நான் மேக்ஸிமம் வாங்கினதே கிடையாது. வேணால் பார்ப்பேன், இந்த காய்கறி வேணும்னு சொன்னால் அவங்களே வந்து நல்லதாக பார்த்து வாங்கிடுவாங்க. அப்படி குட்டிமாக்கும் வந்து கோழிக்குட்டு பழம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொன்னேன். அப்பாவும் வாங்கிட்டாங்க. வேறு எந்த காய்கறி வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அப்பா. சரி இல்லைப்பா, காலையிலே சமையல் பண்ணியாச்சுல, வெண்டைக்காய் மட்டும்தான் தேவைப்படுது, பச்சை மிளகா வேணால் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதையுமே வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைய டே எனக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.